ரீலோடிங் ஆஃப் ஜிவி பிரகாஷ், ஜிவிபி. ஆமாம், இந்த ஜிவி பிரகாஷ் இருக்கிறார சகலகால வல்லுனர்ங்கிறது ஒரு பக்கம். ஆமாங்க, அது அவர் எந்த கேரக்டர்னாலும் ஒரு சின்ன குழந்தையா வருவார், ஒரு அரக்காய்ச்சலை போட்டு ஸ்கூல் பையனாக வருவார், ஒரு பெரிய மனுஷனாக வருவார், லவ்வராக வருவார். இதில் வந்து ஹீரோவாக பண்ணுறாரு. இதில் என்னாச்சுன்னா டைரக்டர் யாருனாக்கா மரியராஜ் இளஞ்செழியன். இவர் உலக படங்கள் நிறைய உலக திரைப்படங்கள் பார்க்கக்கூடிய நல்ல பழக்கம் உள்ளவருங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஓப்பனிங் ஷாட்டை என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, அந்த ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக்குன்னு ஒரு லாங்கில் இருந்து ஒரு சின்ன புள்ளியிலேருந்து தோக்குவார். அதிலே அவர் ரசிப்புத்தன்மை தெரிகிறது. என்னப்பா அப்படின்னா, ஒரு லவ் பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. அது ஓப்பனிங்கில் தெரிஞ்சுது. யாருங்க? பிரார்த்தனாநாதன். யார்? ட்ரிபிள் டி பண்ணாங்களே, தலைவர் தலைமையில் அந்த இருக்குல்ல, அந்த அந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஹீரோயின் அவங்க தான். அது பிரேக்கப். ஏன் அது சொல்லக்கூடிய காரணங்கள், எங்கள் வீடு சரியில்லை, வாசல் சரியில்லைங்கிறது, உங்கள் அப்பா வாத்தியார், அவர் ஒரு கண்டிஷன், அந்த மாதிரி ஒரு இந்த குதிரை முட்டைங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. எப்போதும் ஊரில் வந்து புதுசாக நிக்நேம்ஸ் கொடுப்பாங்க. நிக்நேம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய என்ன, இந்த பட்டப்பெயர் கொடுப்பாங்க. அதை வந்து வேணாம், உங்கள் அப்பனால தான் அது பிந்தி எப்படி வருகிறார் என்பது இன்னொரு கிளைமேக்ஸ் கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. ஒரு நாளில் எடுத்துகிட்டு கிளைமேக்ஸ் நிறுத்துறாங்க. இட்ஸ் ஓகே. கதை என்னங்க, இவ்வளோ காரியங்கள் பண்ணுறீங்க, கதை என்னங்க? அதாவது ஒரு யூத்து, ஒரு ஆசிரியர், ஒரு ஏழை ஆசிரியர், மரியாதையணை ஆசிரியர், அவருடைய பிள்ளையாக, அது அந்த குடும்பம் ஃபுல்லாகவே ஊனமுற்ற குடும்பமாக பிறந்துகிட்டு இருக்கப்போ ஜார்ஜ் மரியாதை பண்ணியிருக்கிறது என்பது, அதுபோல் ஒரு குறைபாடு உள்ள ஒரு அப்பா, அவருக்கு பிறக்கக்கூடியது பிள்ளை ஆனா பெண்ணா என்பதை விட பிள்ளையாக பிறந்து, அதாவது ஒரு ஊனம் இல்லாத ஒரு பிள்ளையாக பிறந்திருப்பது என்பது ஒரு அற்புதமான விஷயம். அது ஓப்பனிங்லேயே கொடுக்குறாங்க. ஒரு குழந்தை, ஒரு அழகான குழந்தை தூக்கி வச்சோன்னா போய் அந்தண்ட அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பர் வரும்பொழுது அதுதான் அவருடைய குழந்தை என்பது அங்கேயே டச். ஏன்னா நிறைய தலைவருடைய எம்ஜிஆர் படங்களாக இருக்கட்டும், தாய் இல்லாமல்லாம் அது நம்ம ரஜினிகாந்த் படமாக இருக்கட்டும், எல்லா படங்களாக இருக்கட்டும், தாய் சென்டிமெண்ட்டு, அக்கா சென்டிமெண்ட், அண்ணன் சென்டிமெண்ட் வரும். இப்போ அண்மை காலங்களில் அப்பா என்ற ஒரு கேரக்டரு, ஒரு ஒதுங்கிய ஒரு கேரக்டரை பற்றி இப்போ அண்மை காலத்தில் தந்தையாருடைய பெருமையை சொல்லக்கூடிய படங்களில் இது ஒரு திரைப்படம். அந்த தந்தையார் தன்னுடைய உருவகேலி செய்யும் பொழுது பொருட்படுத்தாமல் அதை எப்படி வருகிறார் என்பதை ஜார்ஜ் மரியாதை அவர் வந்து அந்த பெண்ணை அவங்க அப்பாவுடைய லுக்குனால வந்து அந்த பெண்ணை காதலிக்கவில்லை. புதிதாக இவர் வந்து வெளிநாட்டில், வெளியூரில், உள்ளூரில் இருந்தால் ஒன்று தேராது வா அப்படின்னு நண்பர்களாக ஏற்றி விட்டு போனோன்னு சாஃப்ட்வேரில் போகிறாரு. அங்கே ஒரு டீம் லீடரை பார்க்கும்பொழுது ஒரு தனுஷுத்தனம், முட்டாள்தனம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, அறிவுகட்டத்தனம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, அந்த மாதிரி எம்ஜிஆர் தனம் என்று ஒன்று இருக்குது. அந்த மாதிரி தனுஷ்தனமான ஒரு நடிப்பு, அது வந்து அவர் காப்பி அடித்தார் சொல்வதை விட ஜிவி பிரகாஷ் வந்து பரிணமிக்கிறார். அடுத்தாப்புல கௌரி பிரியா ஹீரோயினாக வரும்பொழுது லவ்வே ஒரு பெரிய வசதிகார வீட்டுக்குள்ள, ஃபாரின் ரிட்டர்னு வீட்டுக்குள்ள, ஒரு பெரிய இந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட முதலாளியோட பொண்ணாக வரும்பொழுது அவர் வந்து செய்கிறார். அதாவது ஒரு நல்ல ஒரு நடிப்பு மட்டுமல்ல, ஒரு ப்ரெசன்டேஷன் நல்லா வருது. ஒரு இன்றைய பொம்பளை பிள்ளைகள எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுங்க, அது எப்படி மாறுகிறார்கள். அப்பாஸ் ஒரு சாக்லேட் பாய், முஸ்தபா போனார்ல, அவர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டார், அங்கே ஹோட்டல் வச்சுருக்கிறார், அதெல்லாம் சொல்லி இருந்தால் கூட வந்து ஒரு தந்தையாக ரிட்டர்ன் வருகிறார், பேக் டு ரிட்டர்ன். ஒரு பணக்கார வீட்டு முற்றிலும் புது, எப்போ பார்த்தாலும் நம்ம பணக்கார அப்பா அவரை கூப்பிடியான்னு இருக்கிறப்போ புதிதாக தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்கிறார்கள். இயக்குனர் வந்து அதில் அவருக்கு ஒரு இந்த கேரக்டரைசேஷன் பண்ணும்பொழுது அதில் சரி செய்து விட்டாலே பல விஷயங்கள் சால்வ் ஆகிடும். அதை வெற்றிகரம் பண்ணியிருக்காரு. அது ஜிவி பிரகாஷ் நல்ல மியூசிஷியன், மியூசிக் நல்லா போடக்கூடியவர். அவர் இன்னொருத்தர் ஸ்பேஸை விட்டு கொடுத்து வருவதும், நடிப்பிலேயே ஜார்ஜ் மரியானுக்கு ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்து செய்வதும் ஒரு பெருமையான விஷயம். இது மொத்தத்தில் ஆரம்பத்தில் லவ்வு, அதாவது நயன்தாரானாக்கா திரிஷாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி, ரெண்டாவது ஆஃபில் வந்து அது வந்து பெற்றோர் சென்டிமெண்ட்டு, ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அப்பா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு அவங்க சவுந்தரா கைலாசம் அவங்க வந்து அம்மாவாக சற்று கொஞ்சம் ஓவராக தான் அவர் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இருந்தாலும் தேவைக்கு ஏற்ப செய்திருக்கிறார்கள். அவருடைய கேரக்டர் நல்லா கொடுத்துருக்காங்க.
முதல் ஹாஃபில் ஜாலி குத்து வெட்டு அப்படின்னு இல்லாமல் ஜாலி மட்டுமே ஒரு பட்டை கிளப்பக்கூடிய ஒரு திரைப்படம். சினிமாவுக்கு போகிறது வந்து ஒரு மகிழ்ச்சி, ஒரு என்டர்டெயின். அங்கே போய் கருத்து கந்தசாமியில். ஆனால் அந்த வட்டி முதல்மா சேர்த்து 2வது பகுதியில் கொடுத்துறாங்க. அதில் குடும்பத்தோட இன்னும் சொல்லப்போனால் அப்பாவை மதிக்க நிறைய பேர் நினச்சார். அப்பாட்ட பேசுகிறப்ப எழுத்தாவில் பேசுகிறப்போ இல்லைப்பான்னு. ஆனால் அப்பாவை வெறுக்கிற மாதிரி வெளியில் பண்ணும்பொழுது ஜிவி பிரகாஷ் வந்து பட்டை கிளப்பி பின்னி படம் எடுத்திருக்கிறார். இயக்குனர் எல்லாத்தையும் பிடிச்சி பெண்டு நிமித்தி இருக்கிறார். மொத்தத்தில் இந்த திரைப்படம் எடிட்டிங்கிலேருந்து எல்லா விஷயமும் ஒரு நல்ல லொக்கேஷனு, குறிப்பாக ரொம்ப பிடித்த ஒரு மலை, அதிலேருந்து வரக்கூடிய தண்ணீர், அருவி, இயற்கை பேக்ரவுண்டு அதெல்லாம் பார்க்குறப்போ இந்த கோடைக்காலம் வருதில்ல, ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி கிராம பகுதிக்கு அழைச்சிட்டு போக முடியல, வசதி வாய்ப்பு இல்லை. இந்த படத்தை போய் பார்ப்பதற்கு பரிச்சை முடிஞ்சிருச்சா போகலை, தேட்டருக்கு போங்க சார், வரும் இங்கேருந்து ரெண்டு ஓடிடிலையும் இதுலேயும் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு போனால் குடும்பத்தோட பிள்ளைகள் அழைச்சிட்டு போய், குறிப்பாக பிள்ளைகள் அப்பா அம்மாக்கள் அழைச்சிட்டு போங்க. பிள்ளைகள் அப்பா அம்மாக்கள் பிள்ளைகள் அழைச்சிட்டு போய் படத்தை பாருங்க. ஓகே.